ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அல்டிமேட் ஃபுட் சேனலில் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். கிராமத்து ஸ்டைலில் நல்ல சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க. 2 வத்தல் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நாம் செய்யறது கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். இப்போ மட்டன் 1 கிலோ எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். மட்டன் சேர்த்திக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ஒரு கிலோ மட்டன் அளவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 3 லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம். 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வறுபட்டரிசி இப்போ தட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி வதக்கலாம். வெங்காயம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இஞ்சி 1 துண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி சின்னதாக 2 எடுத்து வச்சு போட்டிருக்கேன். வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ மசாலா ஆல்ரெடி வறுத்து வச்சு இந்த மசாலா பொடி பண்ணிட்டோம். வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா 2 ஸ்பூன், கறி மசாலா 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. மசாலா இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. நம்ம அரைச்ச மசாலாவை மட்டனில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கெட்டியாக வேணும்னா கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா 1 கப்பு சேர்த்து ஊற்றிக்கோங்க. குழம்பு வேகட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. கிளறி விட்டுருவோம். குழம்பு வேகட்டும். சுவையான கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரெடி.